கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் தாழ்மையோடு அதை பொறுமையாய் கேட்டு புரிந்து கொண்டு நாம் தவறை விட்டு விலக வேண்டும். அதுவே சிறந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 25 வசனம் முதல் 33 வசனம் வரை. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அதை தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், நாம் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறார். ஆனால் அந்த கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இது மகா பெரிய தவறாயிருக்கிறது. என் ஆலோசனையை நீங்கள் தள்ளிவிட்டு என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இப்படிதான் வாழ வேண்டும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழும் வழிகளை, நீதியின் பாதையில் நியாயமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை வந்து அடையும்படியாக, கர்த்தரை சேரும்படியாக நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது அது தவறு என்று கண்டிக்கிறார். ஆனால் நாமோ அவர் ஆலோசனையை கேட்பதில்லை. அவர் கடிந்து கொள்ளும் போது அதை நாம் வெறுக்கிறோம். என்ன கர்த்தர் இப்படி என்னை சொல்லுகிறார், என்னை தண்டிக்கிறார், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று இதை செய்ய சொல்லுகிறாரே, ஆண்டவர் எப்படி செய்வது, இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோம். கர்த்தர் சொல்லுவது நமக்கு கசப்பாய் தெரிகிறது, நாம் விரும்புவதில்லை, வெறுக்கிறோம். அப்படி இருக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆலோசனை தரும் பொழுது அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் கடிந்து கொள்வது நம்மை அடிப்பது, தண்டிப்பது, அல்லது நம்மை கண்டித்து வழி நடத்தும் போது, நீ பாவம் செய்கிறாய், இதை செய்யாதே என்று கர்த்தர் கடிந்து கொண்டால், வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு உணர்வு வரும். அதை நம்ம வெறுக்க கூடாது, அப்படியே கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மிடம் பேசுவார், நீ செய்வது பாவம், இதை விட்டு விலகு என்று. அதை நாம் வெறுக்க கூடாது. உடனே அந்த சேனலை மாற்றிவிட்டு வேறு இடத்துக்கு போய்விடுவோம். அப்படி செய்யக்கூடாது. நமக்கு ஒரு கண்டிப்பு வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் தாழ்மையோடு அதை பொறுமையாய் கேட்டு புரிந்து கொண்டு நாம் தவறை விட்டு விலக வேண்டும். அதுவே சிறந்தது. கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமலும், அவர் நம்மை கண்டித்து வழி நடத்தும் போது அதை வெறுக்காமலும் விரும்பி ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து வரும். கர்த்தர் ஆலோசனையை விட்டுவிட்டோம், அவர் கடிந்து கொள்வதையும் கேட்டு மனம் திரும்பவில்லை, நாம் தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருந்தால் முடிவு கண்டிப்பாக தண்டனை வரும். பாவத்தின் விளைவு, பாவம் எங்கு கொண்டு போய் சேர்க்கும், நமக்கு ஆபத்தில் கொண்டு போய் விடும். ஏதோ ஒரு ஆபத்து, எந்த பாவம் செய்தாலும் அதன் முடிவு ஆபத்து தான். அந்த ஆபத்தில் போய் முடியும். அந்த ஆபத்து நமக்கு வந்த பின்பு நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே, நான் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தேன், என் கண்களில் வியாதி வந்து விட்டது, பார்வையும் மங்களாகி விட்டது என்று புலம்புவோம். நாம் எந்தெந்த இச்சைக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்தந்த இச்சைக்கு ஏற்ற தண்டனை வரும். அந்த ஆபத்து நேரிட்டதும் முதலில் நாம் சொல்லுவது, கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று கேட்போம். உடனே கர்த்தர் குணமாக்கி விட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்போம். இது எவ்வளவு பெரிய ஒரு மதியற்ற செயலா இருக்கிறது. நாம் எல்லா அக்கிரமத்தையும் செய்வோம், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஆனால் தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது என்ன ஒரு மனநிலை? தவறு, மிகவும் தவறு. கர்த்தர் கண்டிக்கும் போது, அவர் ஆலோசனை சொல்லும் போது கேட்க வேண்டும், கண்டிக்கும் போது மனம் திரும்ப வேண்டும். அப்படியும் திருந்தவில்லை, நமக்கு தண்டனை வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நாம் கூப்பிடும் பொழுது கேட்க மாட்டார். கர்த்தர் சொல்லும் போது நாம் கேட்காவிட்டால், அவர் ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர் கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வெறுத்து நம் மனப்போன போக்கில் போய் கொண்டிருந்தால் நமக்கு ஆபத்து நேரிடும் போது கர்த்தர் கேட்க மாட்டார். நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்தில். நான் அவர்கள் ஆபத்து காலத்தில் ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வந்ததா, நன்றாக வந்ததா, அனுபவிக்கிறாயா என்று சொல்லுவாராம் கர்த்தர். இதன் பொருள் அப்படிதான் வருகிறது.
கர்த்தரை நாம் கோபமூட்டி கொண்டு கர்த்தர் கோபப்படவே மாட்டார், நம்மை மன்னித்துக் கொண்டே இருப்பார். ஏடிஎம் மிஷின் நமக்கு பணம் கொடுத்து கொண்டே இருப்பது போல கர்த்தர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிற ஏடிஎம் என்று நினைக்க கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம் தேவன். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருக்கு நடுங்க வேண்டும். ஒரு பாவம் செய்ய சூழ்நிலை வந்தால் தப்பித்துக் கொண்டு ஓட வேண்டும். ஐயோ, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஆபத்து நேரிடும், நான் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு பயந்து விலகி ஓட வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் பயப்படும் காரியம் புயல் போல் வருமா, இது வந்து விடுமோ, இது வந்து விடுமோ என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறு செய்யும் போதே நமக்கு உணர்வு வரும், நாம் இதை செய்தால் இந்த ஆபத்து நமக்கு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருப்போம். அந்த ஆபத்து நிச்சயம் வரும், அது புயல் போல் வருமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களுக்கு ஆபத்து புயல் போல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து சூறாவளி போல் வருமா, புயல் போல் வரும், சூறாவளி போல் வரும், நெருக்கம் வரும், இடுக்கண் வரும், துன்பம் உண்டாகும். நெருக்கம் என்றால் என்ன செய்வதென்று திகைக்கும் நிலை, ஒன்றும் புரியாது, எந்த வழியும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வேறு வழியே இல்லை, இந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுதும் நாம் அதிகமாய் கர்த்தரை தேடுவோம், அப்பொழுது கூப்பிடுவோம், அப்பொழுது முழங்காலிட்டு ஜெபிப்போம், மணிக்கணக்காக கூட அப்பொழுது ஜெபிப்போம். ஆபத்து வந்து விட்டால் அப்பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லும் போது என் வார்த்தையை நீ கேட்காமல் என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து உன் மனம் போன போக்கின்படி நீ வாழ்ந்தால், என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காது இருக்கும் பொழுது உனக்கு ஆபத்து வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன், ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்கிறார், கிண்டல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கொள்ள வேண்டும். அவர் கர்த்தர் என்று, அவர் நம் பரம தகப்பன், அன்பு நிறைந்தவர் தான். அன்பு என்பது கனிவு மட்டும் அல்ல, அன்பு கண்டிக்கவும் செய்யும், அடிக்கவும் செய்யும். வேதாகமத்தை படித்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் எத்தனை முறை அடி வாங்கியிருக்கிறார்கள். வனாந்திர பயணத்தில் 40 வருடங்களில் எத்தனை ஆபத்துகள் அவர்களுக்கு வந்தது. ஒவ்வொரு முறை அவர்கள் பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு தண்டனையை அனுபவித்தார்கள். சில நேரங்களில் கர்த்தர் பாம்பை அனுப்பி அவர்கள் அதனால் எத்தனையோ பேர் செத்து விழுந்தார்கள். அக்கினியை அழுப்பி அழித்தார், ஆயிரக்கணக்கான பேர் செத்தார்கள். அவர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் தண்டிக்க கர்த்தர் தவறவில்லை. அவர் நீதியின் சூரியன், அவர் அன்பு அடிக்கவும் செய்யும். அதை நாம் சரியாய் புரிந்து கொண்டு பயந்து நடப்போம். அன்பு என்பது கனிவற்ற சொல்லை பேசுவது அல்ல, அது மட்டும் அல்ல, அதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி கூறியிருக்கிறது. அன்பு என்னென்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம் வீடியோக்களில் கூட பார்க்கலாம். அப்படி இருக்க நாம் அன்பு என்றால் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவது அல்ல, கண்டிப்பது, அடிப்பது, நல்ல வழியில் நடத்துவதும் அன்புதான். நாம் நேசிக்கிற நம் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வழி நடத்துவதில்லையா? அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில்லையா? ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டித்து வழி நடத்துவதில்லையா? அப்படி தண்டித்து வழி நடத்திய பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் பெரிய நல்ல மனிதர்களாக உருவாவார்கள். அது சரி என்றால் கர்த்தர் மட்டும் நம்மை கண்டிக்க கூடாதா? அவர் 4 அடி நம்மை போடக்கூடாதா? அவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர், எல்லாரை காட்டிலும் நம் மேல் அதிக உரிமை அவருக்கு தான் உண்டு. அவர் அடிப்பார், நாம் வாங்க வேண்டியதுதான். நாம் திருந்திக் கொள்வதே நல்லது. கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருந்துவிட்டு ஆபத்து நேரிட்ட பின்பு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அல்லவா? துன்பம் வந்ததும் இடுக்கண் வந்ததும், அதாவது நெருக்கமும் இடுக்கணும் வந்த பின்பு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம் வார்த்தையை கேட்டு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதிகாலையிலே எழுந்து கர்த்தர் அப்படி ஒரு ஆபத்து நேரிட்ட பின்பு அது வரைக்கும் நமக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது, வேதம் வாசிக்க நேரம் இருக்காது, நாம் வேலையை பார்த்து கொண்டே இருப்போம். ஆபத்து என்று வந்துவிட்டால் மட்டும் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம். அப்படி நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன். நம்முடைய இயல்பு என்னவென்றால், பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும், பொதுவாக சொல்லுகிற ஒரு கருத்து, எல்லோரும் அல்ல, பொதுவாக அதிகமான மக்கள் இருப்பது எப்படி என்றால், நாம் சுகமாய் இருக்கும் பொழுது, எல்லாம் சரியா இருக்கும் பொழுது
ஜெபிக்க, வேதம் வாசிக்க, கர்த்தரை தேட, சபைக்கு செல்லலாம் நேரம் இருக்காது. நாம் உலக வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருப்போம். அதாவது அதிக கவனத்துடன் இருப்போம். ஆபத்து என்று வந்துவிட்டால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க தொடங்கும். அதிகாலையில் ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் ஆபத்து நீங்கிவிடும், நம் வியாதி போய்விடும், நம் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று ஜெபிக்க தொடங்கும். அப்பொழுது மட்டும் நேரம் எங்கிருந்து வருகிறது? அதே 24 மணி நேரம் தானே அந்த நாளுக்கும் உண்டு. நாம் எவ்வளவு மதியற்றவர்களாக, கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமாக கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்கிறோம். உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் மிகவும் தவறான காரியங்களை நம் மனதில் வைத்திருக்கிறோம். தவறான எண்ணங்கள், கர்த்தரை குறித்த பயமற்ற தன்மை, இதெல்லாம் பாவம். இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் உணர்வுடையவர்களா இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மதியற்றுத்தனமாய் இருக்கக்கூடாது. அது நமக்குதான் ஆபத்து. அப்படி நமக்கு ஆபத்து நேரிட்ட பின்பு அதிகாலையில் நாம் தேடினாலும் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்றே சொல்லுங்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். எனக்கு பயப்படுதலை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு பயந்து நடக்க அவர்கள் விரும்பவில்லை. நான் சொன்ன அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை மதிக்கவில்லை. கர்த்தரை கனப்படுத்தவில்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்கள் நாம். அவருடைய சிருஷ்டிப்பு என்ற உணர்வு வேண்டும். நம் வீட்டில் நாம் கணவருக்கு மனைவியாக நடந்து கொள்கிறோம். மனைவிக்கு கணவராக நடந்து கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு தகப்பனாக, தாயாக நடந்து கொள்கிறோம். பிள்ளைகளாய் இருந்தால் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக நடந்து கொள்கிறோம். பள்ளிக்கு செல்லும் போது மாணவர்களாக நடந்து கொள்கிறோம். ஆசிரியர்களாக நடந்து கொள்கிறோம். எல்லாம் சரி. நம்மை படைத்த சிருஷ்டிகருக்கு எப்பொழுது அவருடைய சிருஷ்டிப்பாக நடந்து கொள்கிறோம்? அவரை நம்மை படைத்த தேவன் அவருக்கு தானே முதலிடம் கொடுக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சிருஷ்டிப்பு. நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை நோக்கி ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகல்லவா மற்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதுதானே சரியான முறை. அவர் நம்மை சிருஷ்டித்த நம் உறவுகள், நம்முடைய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர் அவர்தான். அவருக்கு முதலிடம் கொடுத்து விட்டு அதன் பின்பு மற்ற காரியங்களை செய்வதே சிறந்தது. அதுவே சரியானது. அதுவே நீதியா இருக்கிறது. இது மீறும் பொழுது, இப்படி நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் கர்த்தரை மறந்து திரியும் பொழுது நமக்கு ஆபத்து என்று வரும். கண்டிப்பாக வரும். நம்முடைய செயல்களே அந்த ஆபத்தை கொண்டு வரும். அப்படி ஆபத்து வந்த பின்பு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் அறிவை அவர்கள் வெறுத்தார்கள். எனக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். எனக்கு பயப்படுவதில்லை. அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. நான் அவர்களை கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வெறுத்து போய் பேசுகிறார். மனம் சலிக்க பண்ணுகிறோம். நம்மை படைத்த சிருஷ்டிகரை வேதனைப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். அவர் மனம் சலித்து போகும்படிக்கு நாம் செய்கிறோம். நாம் நல்ல பிள்ளைகளாக இல்லை. கர்த்தர் நம்மை பிள்ளைகள் என்று சொன்னார். நீ எனக்கு அடிமை என்று சொல்லவில்லை. நீ என் பிள்ளையாக இருக்கிறாய் என்று சொன்னார். நம் பரம தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எப்பொழுதும் ஈட்டி எடுத்து குத்தி குத்தி அவரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அவர் மனம் சலித்து போயிருக்கிறார். அவர் மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம். உணர்வடைவோம், மனம் திரும்புவோம். நாம் தவறு செய்யும் பொழுது பல நேரங்களில் அவர் ஆலோசனையை தருகிறார். இந்த பாவத்தை செய்யாதே, இப்படி செய்யாதே என்று பல விதங்களில் வேதாகமத்தின் வாசிக்கும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும், திருச்சபைகளிலும் ஊழியர்கள் மூலமும் பல விதங்களில் நமக்கு ஆலோசனை தருகிறார். நாம் அதை கேட்பதில்லை. அதை நாம் வெறுக்கிறோம். கர்த்தர் ஆலோசனை கொடுத்தால் அதை வெறுத்து விடுது. கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது, நீ இந்த பாவத்தை செய்தால் இப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று சொன்னால் அதை பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை. எந்த ஊழியராவது கண்டித்து போதித்தால் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. சேனலை மாற்றிவிட்டு போய்கொண்டே இருப்போம் நாங்கள் என்று போய்விடுவது. அப்படி அசட்டை பண்ணுவது, மரியாதை கொடுத்து நடப்பதில்லை. ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்தார், நாம் கேட்கவில்லை, விட்டு விட்டார். நீ போகும் பாதையில் ஆபத்து இருக்கிறது, நான் தடுத்து பார்த்தேன், நீ கேட்கவில்லை.
போய் அனுபவி என்று விட்டுவிடுவார். ஆதலால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். அவர்கள் பாவ வழியை தெரிந்து கொண்டார்கள், பாவத்தின் விளைவான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் வியாதியை விட்டுவிடுவார். வியாதி வரும், துன்பம் வரும், பல பாடுகள், பல வருடங்கள் பட்டு பல சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு அதை அனுபவிக்க முடியாமல் சுகரும் பிபியும் வந்து நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் உட்கார்ந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தார். நான் போகும் பாதை தவறாய் இருக்கும் பொழுது முடிவும் தவறாய்தான் இருக்கும். என்ன சம்பாதித்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியாய் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். கர்த்தருக்கு செவி கொடுப்பதே நமக்கு நல்லது. தங்கள் யோசனையினாலே திருப்தி அடைவார்கள். தனக்கு ஆபத்து வந்து ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பாடு வந்த பின்பு அவர்கள் தங்களுக்கு தாங்களே யோசனை செய்து கொள்வார்கள். எப்படி? நாம் தவறு செய்தோம், இப்படி தண்டனை வந்திருக்கிறதே என்று நினைத்து பார்க்காமல் எந்த மருத்துவரிடம் செல்லலாம், எந்த வைத்தியம் செய்யலாம் என்று யோசித்து யோசித்து 10 பேர் ஆலோசனை சொல்வார்கள். ஒவ்வொருவர் ஆலோசனையும் கேட்டு ஒவ்வொரு மருத்துவமனையாக சென்று சுற்றி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அதிலேயே செய்து செய்து திருப்தி அடைவார்களாம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் என்றால், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள், அவர்கள் பல விதங்களில் நடிப்பார்கள், பொய் பேசுவார்கள். ஒருவருக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தையும் இன்னொருவருக்கு ஏற்றபடி இன்னொரு வார்த்தையும் மாற்றி மாற்றி பேசுவார்கள், மாற்றி மாற்றி செயல்படுவார்கள். இப்படி மாறுபாடு செய்கிறவர்கள், தங்கள் விஷயத்தில் உண்மையா இல்லாதவர்கள், உண்மையை பேசாதவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களே பேதைகளின் மாறுபாடு. அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் மாறுபாடே அவர்களை கொல்லும், அவர்கள் மரணமடையும்படி செய்யும். அப்படி என்றால் அவர்களுடைய வித்தைகள் எல்லாம் அவர்களை கொன்று போடும். அவர்கள் தங்களை திறமைசாலிகளாக காட்டிக் கொள்வார்கள், நினைத்துக் கொள்வார்கள். நான் பார் எவ்வளவு சாமர்த்தியமாக இவர்களிடம் பேசி நல்ல பேர் எடுத்து விட்டேன், அவர்களிடம் பேசி நல்ல பேர் எடுத்து விட்டேன், பின்புறமாக எல்லோரையும் ஏமாற்றி நான் பிழைத்துக் கொண்டேன் என்று நினைப்பார்கள். நான் பெரியதாய் சாதித்து விட்டேன் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மதியின இந்த செயல் மாறுபாடு அவர்களையே கொன்று போடும். இந்த செயல்கள் அவர்களுக்கே வேதனையாய் வந்து முடியும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். சிலர் அறிவில்லாமல் நிர்விசாரமாய் இருப்பார்கள், எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று என்று சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, வந்தால் வரட்டும் என்று சொல்வது. கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எதை பற்றியும் கருத்தில்லை. இன்று நான் என் வேலையை பார்த்தேனா, சந்தோஷமா இருந்தேனா என்று ஒரு ஒரு உணர்வற்ற தன்மையில் இருப்பார்கள். அதுதான் நிர்விசாரம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, கர்த்தர் பேசும்போது, அவர் ஆலோசனை தரும்போது ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர் கடிந்து கொள்ளும் பொழுது கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள், அவர்கள்தான் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எந்தவித விக்கினம், ஐயோ இது நேர்ந்து விடுமோ, அது நேர்ந்து விடுமோ, இப்படி எதிர்காலத்தில் வந்து விடுமோ என்ற பயம் இருக்காது, என்ற தவிப்பு இருக்காது, என்ன செய்வது என்று தவிப்பு இருக்காது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கினம் இன்றி வாசம் பண்ணி எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ்ந்து வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எந்த ஆபத்து எங்கு வருகிறது என்றாலும் வரட்டும், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் அமைதியாய் இருப்பான். துன்பப்பட தேவையில்லை, தவிக்க தேவையில்லை, துக்கத்தோடு என்ன செய்வதென்று குழம்பி திரிய தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் போதும், நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழலாம். இது ஒன்றே வழி. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சுலபமானது, மிக மிக சுலபம். நாம யோசித்து ஆராய்ந்து எது சரி எது தவறு, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு செய்வது, யோசித்து செய்வதுதான் கடினம். நேராக போய் நம் கர்த்தரிடம், நம்மை படைத்த சர்வ சிருஷ்டிகர், நமக்கு நன்மையை மட்டுமே சொல்லுகிற அவரிடம் போய் கேட்பது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் சுலபம் வாழ்க்கை. நிம்மதியாக பறவையை போல வாழலாம், சந்தோஷமாக சமாதானமாக.
நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. கர்த்தர் தம்முடைய சொல்லை நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொல்வதை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழிநடத்த விரும்புவது போல, தன் பிள்ளையை இதை செய் அதை செய்யக்கூடாது என்று சிறு பிள்ளையை சொல்லி வழி நடத்துவது போல கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நாம் கேட்டு நடந்தால் அது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்முடைய நன்மைக்காக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது அது நன்மை உண்டாகும். ஒரு காரியம் தெரிந்து கொள்ளும், நம்மையும் நாம் வாழும் இந்த உலகத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் உண்டாக்கியவர் கர்த்தரே. அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அப்படி இருக்க இதிலுள்ள கோணல்கள், நேரான காரியங்கள், உயர்வு தாழ்வு, எந்த நிலை எங்கு எப்படி இருக்கிறது என்ற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மை நேசித்து, நான் சொல்லும் வழியில் என் கரங்களை பிடித்து கொண்டு நீ நட மகளே என்று சொல்லுகிறார். அதை கேட்டு அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் நமக்கு தான் நன்மை, கர்த்தருக்கு அல்ல. கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்பது என்பது, இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நாம் வாழ்கிறோம் என்றால் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்லும் வழிதான் அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையின் அடையாளம். நம்மேல் கிருபை வைத்தே நமக்கு வழிகாட்ட அவர் விரும்புகிறார். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தான் வாழ வேண்டும் நீதி. நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அதன் விளைவு இந்த பூமி சபிக்கப்பட்டது. அவர்கள் பிள்ளைகளாகிய நாமும் அந்த சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மேல் கிருபை வைத்து இந்த உலகத்தில் பாவம் செய்யாமலும் தீமை நம்மை அணுகாமலும் பாதுகாக்க விரும்பி அவர் என்ன செய்கிறார்? என் ஆலோசனையை கேட்டு நட, நீ சுலபமாக உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். உன் வாழ்க்கையின் பாதையில் சரியாக நீதிமானாய் வாழ நான் உனக்கு வழியை கற்றுத் தருகிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்து என்னிடத்தில் நீ வர நான் உனக்கு உதவி செய்கிறேன். என் சொல்லை கேள், என் ஆலோசனையை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அப்படியே கேட்டு நடந்தால் போதும், நாம் சுலபமாக இவ்வுலக வாழ்வை நன்மையானபடி முடித்து நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாறி கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் அப்படி நாம் கேட்பதில்லையே. இவ்வுலகத்தின் இச்சைகள் நம்மை இழுக்கிறது. அதன் பின்பாக போகிறோம், பாவம் செய்கிறோம். அதனால் துன்பம் வருகிறது, வலி வேதனை வருகிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே தவறு. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே ஞானமானவைகள். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, ஞானத்திற்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார். ஞானத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். புத்தி ஞானத்திற்கு உன் செவியை சாய்த்து கர்த்தர் சொல்லும் ஞானத்தை நாம் கேட்டு நடந்து நம் புத்தியை அமைய பண்ண வேண்டும். நம் புத்தி 4 பக்கமும் திரிந்து ஓடும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது நன்றாக இருக்கும், இது இன்பமாக இருக்கும், இப்படி நேரத்தை கழிக்கலாமா, இதை செய்யலாமா என்று தவறான பாதைகளில் நம் புத்தி அலைமோதி கொண்டிருக்கும். அதையெல்லாம் அப்படியே விட்டு விடாமல் அமைதியாய் கொண்டு வர வேண்டும். எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்க கூடாது. நாம் கர்த்தருடைய வழியில் தான் நடக்க வேண்டும் என்று நம் இருதயத்திற்கு போதித்து நாம் யோசித்து முடிவு செய்து நம் புத்தியை அமைய பண்ண வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். இச்சைகளுக்கு நம் வாழ்க்கையில் இடமில்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று இருதயத்தை அமைதிப்படுத்தி அடக்கி வைக்க வேண்டும். மனதை அடக்க வேண்டும். அப்படி நம் மனதை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்கள் நமக்கு தேவை. நாம அடக்க நினைத்தால் அது முடியாது. அதற்கு கர்த்தர் நமக்கு வழியை தருகிறார். கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நமக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் வேதத்தை வாசித்து 10 கட்டளைகளை படித்து அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க தொடங்கினால் நம் மனம் அடங்கும். நம் மனம் போகாது. 10 கட்டளைகளை மீறக்கூடாது, அதனால் இந்த இச்சையை செய்யக்கூடாது, விலகி வந்துவிடும், பரிசுத்தமாகிவிடும். அதே போல ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வார்த்தைகளை வேத வசனத்தை படிப்பதன் மூலம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபித்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம்.
நம் மனதை அடக்க முடியும். அந்த நாள் முழுவதும் எந்த பாவமும் செய்யாமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம் இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டும். ஞானத்தை விரும்பி தேட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், இந்த விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை தேடி ஓட வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, என்ன நடக்கும், உபத்திரவ காலம் வரப்போகிறது, என்ன நடக்கும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஞானத்தை தேட வேண்டும். புத்தியை வா என்று கூப்பிட வேண்டும். புத்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி தேடி ஆராய்ந்து ஓட வேண்டும். ஊழியர்கள் செய்யும் உபதேசங்களை நாடி ஓடி கேட்க வேண்டும். இப்படி ஞானத்தையும் புத்தியையும் தேட வேண்டும். அப்படியாக நாம் கர்த்தருடைய வசனத்தை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து அவருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி நாம் நன்கு கற்று தேர்ந்து அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும். அதாவது கர்த்தருடைய வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை நமக்கு போதிக்கும். அந்த அறிவை நமக்கு கற்றுத் தருவார். வேத வசனத்தில் அந்த ஆழம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன, எப்படி நடக்க வேண்டும். யோசேப்பை அவன் வாழ்க்கையை வாசிக்கும் போது கர்த்தருக்கு அவர் எப்படி பயந்து நடந்தார், அதனால் என்ன பலன் ஏற்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தாவீதையா பத்சேபாள் இடத்தில் தவறு செய்தார். கர்த்தருக்கு பயப்படுதலை அந்த இடத்தில் அவர் தவற விட்டார். அதன் பின்பு தாவீதையா திருந்தி விட்டார். அதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவரை ஏமாந்து விட்டார். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து அதனால் தன்னுடைய 4 பிள்ளைகளை இழந்து போனார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். யோசிப்பையாவை போல நாம் மன உறுதியுடன் பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் வாழ வேண்டும் என்பதை. இப்படிதான் ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்பதையும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். தேவனை அறியும் அறிவை நாம் கண்டடையலாம். வேத வசனத்தை தியானிக்கும் போதும் வேத வசனத்தை பைபிளை வாசித்து வசனத்தை படித்து வாழும் போது நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். கர்த்தரை அறிகிற அறிவு, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, மனிதர்கள் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, சர்வலோகங்களும் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பைபிளை வாசித்தால் போதும், சகலமும் இதில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அதனால் நாம் புரிந்து கொள்வது சுலபமாய் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். பைபிளை படிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்பொழுது சகல ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வார்த்தையாக அவர் நாம் சொல்லிக் கொடுப்பதை கேட்கும் போது வேத வசனம் முழுவதும் பைபிள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. வசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இங்கு வேதம் சொல்லுகிறது அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று. அப்படி என்றால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது பைபிளை நன்கு படித்து தேரும் பொழுது நாம் அறிவும் புத்தியும் ஞானமும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஞானமும் புத்தியும் கர்த்தர் எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டார். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஞானத்தை நீதிமானுக்காக வைத்திருக்கிறாராம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்துதான் அறிவு புத்தி வருகிறது. ஞானமும் அவரிடத்திலிருந்துதான் கொடுக்கப்படுகிறது. அது வர வேண்டும் என்றால் நீதிமான்களுக்கு தான் அதை கொடுப்பாராம், துன்மார்க்கருக்கு அல்ல. இதில் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று வெளிப்படுகிறது. அது என்னவென்றால் புத்திசாலித்தனத்திற்கும் ஞானத்திற்கும் நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதே போல முட்டாள்தனத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. முட்டாள்கள் எப்பொழுதும் பாவத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஞானவான்கள் எப்பொழுதும் நீதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நாம் எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமான்களுக்கென்று அவர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். வைப்பது என்றால் புதையலை போல அவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். யார் நீதிமானாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து விடுவார். இது எப்படி இருக்கிறது? அவரிடத்திலிருந்து நாம் ஒரு புதையலை பெறுவது போல அவரிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீதியாய் நடப்பதே முக்கியம். ஞானம் வேண்டும் என்றால் நீதியாய் நடக்க வேண்டும்.
நாம் நீதிமான்களாய் இருந்தால் மேலும் ஞானம் கொடுக்கப்படும். கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் புத்தி இருந்தால் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஞானத்தை பெற்றதும் இன்னும் கொஞ்சம் நீதிமானாய் நடப்போம். நீதிமானாய் நடக்க இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கொடுப்பார். மீண்டும் ஞானத்தை பெற்று நாம் இன்னும் பரிசுத்தம் அடையும் பொழுது அந்த ஞானமும் நீதியும் இன்னும் மேன்மேலும் பெருக வேண்டும். நாம் நீதியாய் நடக்க நடக்க அதிக ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டே வரலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். யோபு ஐயா உத்தமன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் உத்தமமாய் நடந்ததினால் அவருக்கு வந்த எந்த ஆபத்தும் அவரை அழித்து போடவில்லை. கர்த்தரை கேடகமாய் இருந்து பாதுகாத்தார். சாத்தானிடம் பேசுகிறார், யோபுவின் சரீரத்தை தொடலாம், ஆனால் அவர் உயிரை ஒன்றும் செய்யாது என்று கர்த்தர் பாதுகாத்தார். இதுதான் இந்த வசனத்திற்கு நமக்கு தொடர்புபடுத்துகிறது. நாம் உத்தமமாய் நடந்தால் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை துன்பங்கள், எந்த வியாதிகள், எந்த பாடுகள் எது வந்தாலும் நம்மை அழித்து போட முடியாது. நாம் மீண்டும் எழும்புவோம், உயிர் தெழும்பி வருவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் நீதியாய் உத்தமமாய் நடப்பது மிக சுலபம், மிக நன்மையாயிருக்கும், மிக இன்பமாய் இருக்கும். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் நீதியாய் நடக்கும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம், உள்ளுக்குள் ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு மனநிலை உண்டாகும். நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேன், யார் என்ன சொன்னால் என்ன, எத்தனை பாடுகள் வந்தால் என்ன, நான் நீதியாய் நடக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய தைரியம் நமக்குள் உண்டாகும். அந்த பரிசுத்தத்தின் அழகே தனி அழகு. அந்த பரிசுத்தத்தின் தைரியமே மிகப்பெரியது. அது ஒரு தனி பலமே உண்டாகும் நம் மனதில். கர்த்தர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்துகிறார். நியாயத்தின் நெறிகள், நியாயத்திற்குரிய சட்ட திட்டங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நியாயத்தின் நெறிகள், அதாவது நியாயமாய் நடப்பதற்கான நெறிமுறைகள், அந்த வழிகள், அவைகளை காப்பாற்றி பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். நம் வாழ்க்கையில் நாம் நியாயமாய் நடக்கிறோம் என்றால் அதற்குரிய பாதையை கர்த்தர் நமக்கு காப்பாற்றுகிறார். நாம் விழுந்து போகாதபடிக்கும், நமக்கு எந்த தீங்கும் அதனால் வந்து விடாதபடிக்கும், அதாவது உத்தமமாய் நேர்மையாய் நடக்கிறோம் என்றால் அந்த செயல்கள் செய்யும் பொழுது பல துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களினால் நாம் விழுந்து போகாதபடிக்கு, நம் உயிருக்கு ஆபத்து வராதபடிக்கு, நமக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் நீதியாய் நடக்கும் போது நம் பாதையை கர்த்தர் காப்பாற்றுவார். நம் கூடவே வந்து பாதுகாப்பார். யோசேப்பு ஐயாவுக்கு கூடவே இருந்தார் அல்லவா, அது போல. அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் பொழுது, நம் வழிகளை அவர் பாதுகாக்கும் பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் நல் வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் பாதையை அவர் காப்பாற்றி நம்மை கொண்டு போகும் பொழுது கர்த்தருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ளலாம், நியாயத்தை அறிந்து கொள்ளலாம், நிதானத்தையும் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அதாவது வேத வசனத்தை படித்து அதன்படி வாழும் போது நீதி நமக்கு என்னவென்று தெரியும், நியாயம் தெரியும், நிதானம் என்றால் என்ன என்று தெரியும், நல் வழிகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். நல்லபடியாக நம்மை கர்த்தர் வழி நடத்துவார். ஒரே காரியம், வேத வசனத்தை தியானித்து பைபிளை படித்து அதன்படி வாழ வேண்டும். சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். எல்லா நல் வழிகளையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார். அவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அவருக்கு செவி கொடுத்து நடப்பது நமக்கு நல்லது. ஞானம் நம் இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஞானம் நமக்குள் வர வேண்டும். அறிவு நம் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். அறிவுள்ள காரியங்களை செய்வதில் நாம் ஆசையோடு இருக்க வேண்டும், ஆசையாய் செய்ய வேண்டும். ஞானமாய் நடந்து அறிவாய் நாம் காரியங்களை செய்யும் பொழுது புத்திசாலித்தனமாக, அதாவது உலக வாழ்க்கை அல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, ஊழியம் செய்வது, கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை ஒவ்வொன்றாய் செய்வது, நம் குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வது, யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு நாம் நடக்கிறோம் அல்லவா. அப்படி நடந்து கொள்ளும் பொழுது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும். கர்த்தர் தருகிற நல்ல யோசனைகள் நம்மை பாதுகாக்கும். வேத வசனத்தில் நமக்கு யோசனைகள் கொடுக்கப்படும்.
ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளுக்குரிய நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளில் நமக்கு என்ன சூழ்நிலை வரும், இந்த நாளில் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, அதற்கு தேவையான நல் யோசனை நமக்கு கொடுக்கப்படும். வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்படும். புத்தி நம்மை வழி நடத்தும், பாதுகாக்கும். அந்த புத்தியை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த வசனத்தின் மூலமாக புத்தி நமக்கு சொல்வார். நாம் அதை படிக்கும் பொழுது தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக, வெற்றி உள்ளதாக வாழ முடியும். அப்படி நாம் கர்த்தருடைய கிருபையினால் இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழும்போது துன்மார்க்கனுடைய மாறுபாடான வழிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை படித்து கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தையும் புத்தியையும் நல் யோசனைகள் நீதி நியாயங்களை கற்று தேர்ந்து நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். நல்லபடியாக வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தகப்பன் நம்முடன் கூட இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார். கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் வார்த்தை வேத வசனத்தில் இருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் நம் பக்கத்தில் இருப்பார். அதனால் தினந்தோறும் வேதத்தை தியானித்து காலையில் எழுந்தவுடன் முதலில் வேத வசனத்தை படித்து ஜெபித்து பின்பு நம் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதற்கும் தேவையான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படும். எல்லாவித ஞானமும் நமக்கு கொடுக்கப்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுவோம். பாவத்துக்கும் தீமைக்கும் எல்லாவித துன்மார்க்க கிரியைகளுக்கும் தப்புவிக்கப்படுவோம். ஏன் நோய் கிருமிகளிடமிருந்து கூட பாதுகாக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழவும் இந்த காரியங்கள் உதவும். கர்த்தருடைய வார்த்தை எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாக்கும். நம் ஆவிய ஆத்மா சரீரத்தை கர்த்தர் காப்பாற்றுவார், பாதுகாத்துக் கொள்வார். 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது என்று இந்த 10ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சற்று ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஞானம், கர்த்தர் தரும் ஞானமானது நம் இருதயத்தில் பிரவேசிக்கிறது. அறிவு நம் ஆத்மாவில் நுழைகிறது. இதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய மனதில் இருதயம், மனம், ஆத்துமா இந்த மூன்றும் ஒன்றைதான் குறிக்கிறது. அதாவது ஓரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம். நம் இருதயம் என்பது நம்முடைய மனம், நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த மனித இனம். மனிதனுக்குள் இருக்கிற தனித்தன்மை என்பது ஆத்மாவில் இருக்கிறது. இதை சற்று நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை குறித்து சற்று ஆழமாய் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் சிறிதளவு. அதாவது மனிதன் ஒரு மனிதன் என்றாலும் அவனுக்குள் 3 விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது. அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்தர் என்று 3 நிலைகளில் இருப்பது போல அவரை போல அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற நிலையில் மூவராக நாம் பிரிந்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆவி என்றால் என்ன? ஆவி என்பது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற ஆவி, ஆத்மா இரண்டும் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறது. சரீரத்திற்கென்று ஒரு சிந்தையும் உண்டு. இது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற ஆவி மனிதன் என்றும் மாம்சத்தில் இருக்கிற மாம்ச மனிதன் என்றும் சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன் எலும்பு, நரம்பு, சதை இந்த 3ஆல் செய்யப்பட்டிருக்கிறான். ஆவியானது நம் எலும்பை ஆளுகை செய்கிறது. ஒரு மனிதனை ஆவி, ஆத்மா 3ம் செயல்படுகிறது. இது சேர்ந்தால்தான் ஒரு மனிதன். ஆவியில் கார்பரேட் ஆபீஸ் என்று சொல்லலாம். அது எலும்பாய் இருக்கிறது. ஆத்மாவின் கார்பரேட் ஆபீஸ் ரத்தமாய் இருக்கிறது. சிந்தையின் கார்பரேட் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் என்று சொல்லலாம். அது நம்முடைய சதையாய் இருக்கிறது. தோல், சதை இந்த இடமாய் இருக்கிறது.
இந்த எலும்பு, நரம்பு, சதை மூன்றும் சேர்ந்தது ஒரு மனிதன் என்று சொல்கிறோம். அதே போலதான் நம்முடைய நினைவுகள், இந்த ஆவி மனிதன் என்பது 3 தன்மையாய் பிரிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று. அதாவது நினைவுகளில் என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த வீடியோவில் தோன்றுகிற உருவம், இந்த என்னுடைய உருவமானது ஆவி மனிதன் என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலும் இதே தோற்றம் தான் இருக்கிறது. நிஜ தோற்றம் தான் அதிலும் இருக்கிறது. அதனால் அந்த அப்படி இருப்பதினால் அதே மனிதன் தான் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். அதே போல நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் ஒரே போலதான் இருக்கிறது. நம் சரீரம், நாம் உடுத்தியிருக்கிற உடை, இன்று நாம் என்ன உடுத்தியிருக்கிறோமோ அதே தோற்றத்துடன் தான் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் இருக்கும். அதாவது நினைவுகளின் சுலபமாக புரிந்து கொள்வதற்கென்றால், நினைவுகளில் நாம் நினைக்கிறோம் அல்லவா, அதிலும் தோற்றம் தெரிகிறது அல்லவா. ஒரு ரோஜா என்று நினைத்துக் கொள்வோம். ரோஜா மலர் என்று நினைத்தால் அந்த ரோஜா மலரை நினைக்கும் போது நாம் அதை நினைத்து பார்க்கிறோம். அதன் உருவம் நமக்கு தெரிகிறது. அந்த உருவம் தான் ஆவி மண்டலம். இப்படி நினைவுகளுக்கும் ஆவி மண்டலத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது நினைவுகளில் நாம் தோன்றுவதுதான் ஆவி, அதாவது ஆவியின் மண்டலம். இப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 நிலைகளில் மனிதன் இருக்கிறான். இந்த ஆவி, இதை எப்படி நாம் தெளிவாக புரிந்து கொள்வது என்பதற்கு வேத வசனங்கள் மூலியமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் இந்த விளக்கத்தை இப்பொழுது காணலாம். அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் மரியாள் அம்மா சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எலிசபெத் அம்மாவை பார்த்து சொல்லுகிறார்கள், என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இரட்சகரில் களி கூறுகிறது என்று சொல்லுகிறார். ஆவி களி கூறுகிறது, அவர்களுடைய ஆவி. இது தெளிவாக நமக்கு புரிகிறது. மிக தெளிவான வசனமா இருக்கிறது. நமக்குள் ஆவி இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அது களி கூறுகிறது என்று சொல்லும் பொழுது உணர்வு. களி கூறுதல் என்றால் சந்தோஷப்படுவது, மிகவும் சந்தோஷப்படுவது, மிக மகிழ்ச்சியா இருப்பது களி கூறுதல் என்று சொல்கிறோம். அப்படியானால் ஆவிக்கு உணர்வுகள் உண்டு என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதற்கு அடுத்ததாக சங்கீதம் 103ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும், சங்கீதம் 104ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தாவீதையா நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, ஆத்துமா என்னுடையது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்துமா இருக்கிறது என்பது மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அப்படி என்றால் நம் ஆத்மாவால் பேச முடியும். அது தனித்தன்மை வாய்ந்தது. நமக்கென்று ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மா. அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே என்று சொல்லும் போது என் ஆத்மாவே நீ மறந்து போகாதே. மறதி, நினைவு இரண்டும் நினைவு நமக்கு இருக்கிறது என்று பொருளாகிறது. ஆத்மாவுக்கு நினைவுகளும் உண்டு, உணர்வுகளும் உண்டு, நினைவுகளும் உண்டு என்பதும் தெளிவாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது என்றும் அந்த ஆத்மா உணர்வுடையது என்றும் தெரிகிறது. அதற்குள் நினைவுகள் இருக்கிறது. நம் ஆத்மாவுக்குள் நினைவு இருக்கிறது, நினைவுகள் உண்டு. நன்றி என்பது உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அது ஒரு உணர்ச்சி. மறக்காதே என்றால் அது நினைவுகள் சம்பந்தப்பட்டது, நினைத்திருப்பது அல்லது மறந்து போவது. அப்படி என்றால் நீ மறக்காதே, பத்திரமாய் நினைவில் வைத்திரு, கர்த்தருக்கு நன்றி செலுத்து, கர்த்தருக்கு நன்றி செலுத்து என்று தாவீதையா பாடுகிறார். இப்படி ஆத்துமாவுக்கு நினைவுகள் உண்டு. ஆத்துமாவால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். நாம் ஸ்தோத்தரிப்பது, நாம் பேசுவது எல்லாம் ஆத்மாவில் இருக்கிறது. நம்முடைய பெயர் கூட நம் ஆத்மாவுக்கு தான் வைக்கப்படுகிறது. நம்முடைய பெயரை கூப்பிட்டு அழைத்தால் நாம் உடனே திரும்பி பார்ப்போம், யாராயிருந்தாலும். அது நம் ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெயராயிருக்கிறது. இப்படி இந்த சரீரம் என்பது ஒரு பை போல, அதற்குள் நம் ஆத்மாவும் நம்
ஆவியும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. இன்னும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காஃபியை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் என்பது ஒரு காஃபி போல. அந்த காஃபி என்பது நம் கண்ணில் பார்க்கும்போது அது காஃபி என்று நாம் சொல்வோம். அதை குடித்து பார்த்தால் நமக்கு தெரியும் அதில் சர்க்கரை இருக்கிறது என்றும் தெரியும். அதில் காஃபி பவுடர் கலந்திருக்கிறது என்று அதன் வாசனையை வைத்து நாம் சொல்லுவோம். அதன் ருசியை வைத்து பால் கலந்திருக்கிறது என்று சொல்வோம். அதே போல அது ஒன்றாய் கலந்து காஃபியா இருக்கிறது. அது போல மனிதனும் ஒன்றில் ஒன்று கலந்து எலும்பு நரம்பு, அதாவது ரத்தம், எலும்பு ரத்தம் சதை என்ற மூன்றும் கலந்து ஒரு மனிதனாய் இருக்கிறான். அதே போல ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று நிலைகளும் உண்டு. எப்படி ஆவிக்கு உணர்வு உண்டு என்று லூக்கா 1 47 பார்த்தோமோ, சங்கீதம் 103 104 பார்க்கிறோமோ, அதே போல உணர்வுகளும் உண்டு. நம் ஆத்மாவுக்கு நினைவுகள் உண்டு, அது செயல்படும் என்றும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த சரீரம் எப்படி செயல்படுகிறது, இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். அதாவது அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் அங்கு கூடியிருந்த மேல் வீட்டில் கூடியிருந்த பெந்தகோஸ்தே நாளில் அங்கிருந்த சீஷர்கள் மத்தியில் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கிய பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நிய பாஷை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் பொழுது அவர்களுடைய நாவு, அவர்கள் வாய் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசுகிறது. அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது மனிதனின் ஆவியை தொடுகிறார். அது தலைமேல் இறங்கியது என்றும், அக்னி போன்ற நாவுகள் அவர்கள் மேல் இறங்கியது, தலையில் இறங்கியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிய போது பரிசுத்த ஆவியானவர் மனிதனின் மேல் இறங்கும் போது அந்த ஆவி மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த ஆவியை ஆளுகை செய்கிறார். மனிதனுடைய ஆவி என்று தனியாக உண்டு. இதை நம் ஆதியாகமம் 2 பார்க்கலாம். ஆதியாகமம் 2 கர்த்தர் தம் நாசியின் சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் அவன் மண் சிலையா இருந்த மனிதன் கர்த்தர் ஊதியதும் ஜீவாத்மாவானான். ஆத்மா வந்தது, ஆவி வந்தது, அவன் ஒரு உயிருள்ள ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதியிலேயே கர்த்தர் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆதாம் ஏவாள் வழியேதான் ஒவ்வொரு மனித இனமும் பிறந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நாம் அவர்கள் வழியாக வந்தவர்கள் தான். அப்படி இருக்க அவர்களுடைய தன்மை, ஆதாமின் தன்மை தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. ஆதாம் ஐயா எப்படி அந்த ஆவியை பெற்றுக் கொண்டாரோ அதே போல அவர் சரீரத்தின் வழியாய் பிறந்தவர்கள்னா நமக்குள்ளும் அதே தன்மை தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை வாய்ந்த ஆவி இருக்கிறது. அதாவது கர்த்தர் நாசியின் சுவாசத்தை ஊதும் போது அந்த மனிதனுக்குரிய ஆத்மாவும் ஆவியும் ஆவியின் மண்டலத்தில் அது நுழைந்தது, சரீரத்திற்குள் நுழைந்து அவன் உயிருடையவனாய் ஆனான். இப்பொழுதும் மரணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், மரணம் என்பது நிகழ்ந்த பின்பு நாம் பொதுவாக சொல்வோம் ஆவி விட்டது, ஆவி போய்விட்டது, உயிர் போய்விட்டது என்று சொல்வோம். அப்படி என்றால் அது வெறும் சரீரமாக அழுகி போகக்கூடிய ஒரு பொருளாக போகிறது மனித சரீரம். அந்த ஆவி, அந்த ஆத்மா வெளியே சென்று விடுகிறது. அப்படியானால் அந்த பிரிவு கர்த்தரால், இதில் இன்னொரு ஆதாரமும் நமக்கு இந்த இடத்தில் கிடைக்கிறது. அதாவது கர்த்தர் மண்ணினால் மனிதனை உருவாக்கி பின்பு அவனுக்குள் ஆத்மாவை கொடுத்தார். இரண்டாவதாக தான் ஆவி ஆத்மா வந்தது, அவனுக்குள் உயிர் வந்தது. இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திலும் இது அப்படியே தலைகீழாக நடக்கிறது. அந்த மனிதனின் ஆவி பிரிந்து போனதும் அவன் வெறும் மண்ணாகிறான், மண்ணினால் அழிக்கப்படுகிறார். அதாவது மனித சரீரத்தில் மண் துகள்களில் இருக்கிற எல்லா தனிமங்களும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அப்படி என்றால் மண் தான் என்பதற்கு இதுவும் ஆதாரமாய் இருக்கிறது. இதை விட தெளிவான விளக்கங்கள் என்ன தேவை என்று தெரியவில்லை. கர்த்தர் தான் மனிதனை படைத்தார் என்பதற்கு அவ்வளவு ஆதாரங்கள் கொள்ளை கொள்ளையா இருக்கிறது. நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மிக தெளிவாய் புரியும். அப்படி என்றால்
கர்த்தருடைய ஆவியானது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியை பெற்ற மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மேலும் இறங்கி அந்த ஆவியை ஆளுகை செய்யும் பொழுது அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாக மாறுகிறான். அந்நிய பாஷை என்பது இப்படியாக வருகிறது. இதற்கு ஆதாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் மனிதனை ஆளுகை செய்வதில்லை. நல்ல மனிதர்களை, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதர்களை கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே செயல்படுத்துவார். ஒருவேளை ஒரு மனிதன் பாவத்திற்கு இடம் கொடுத்தால், இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தால், அந்த மனிதனை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்யும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் அதிகமாய் பொய் பேசுகிறவனாய் இருந்தால் அந்த பொய்யின் ஆவி அவனுக்குள் செயல்பட முடியும். அந்த ஆவி அவன் தலையின் மேல் இறங்கி அவனை ஆளுகை செய்ய முடியும், அவனுக்குள் பிரவேசிக்கவும் முடியும். இது ஆவிக்குரிய சட்டமாய் இருக்கிறது. கர்த்தரை அழைத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வருவார். பாவம் செய்து பொல்லாததை நாம் செய்யும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் பொல்லாத ஆவிகள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், அவருடைய தன்மைகள் 7. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. இப்படி ஆவி என்பதையும் ஆத்துமா என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படை ஞானமாய் இருக்கிறது. நம் மத்தியிலும் கூட சாதாரணமாக படிப்பறிவில்லாத பெரியோர்கள், நம்முடைய முன்னாள் தலைமுறையினர்கள் ஆவி அவளுக்கு போய்விட்டது என்று சாதாரணமாக பேசும் போதே ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் பேசுவது வழக்கமாய் இருக்கிறது. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட அந்த ஆவி ஆத்மா செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருக்கிறது. ஆனால் படிப்பறிவுள்ள இந்த தலைமுறையினர் இதை கண்டு கொள்வதில்லை. விஞ்ஞானம் இதை போதிப்பதில்லை என்று சொல்லலாம். படிக்காத பெரியோர்கள் சொல்லுவார்கள், என் ஆவியின் பலனினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சரீரத்தில் சுகமே இல்லை, பலனே இல்லை என்று பெரியோர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அது என்ன ஆவியின் பலன்? மன வாஞ்சை. அதிகமாய் அவர்கள் எதில் வாஞ்சையா இருக்கிறார்களோ அதை மட்டும் அவர்களால் செய்ய முடியும். மற்ற காரியங்களை செய்ய அவர்களுக்குள் சரீரத்தில் பலன் இருக்காது. அதுதான் ஆவியின் பலன் என்பது. இதே போல நாம் இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து கொண்டே போகலாம். அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த ஆவி ஆத்மாவை குறித்து. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளை கொடுத்து கீழ்ப்படிந்து நடங்கள் என்று நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்பது என்ன? இந்த 10 கட்டளைகளையும் என் வார்த்தையின்படி நீங்கள் கை கொண்டால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் 10 கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். இதற்கு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மலை உபதேசமும் இந்த 10 கட்டளைகளுக்கு மிஞ்சியதல்ல, உடன்பட்டதே. 10 கட்டளைகளின் விளக்கமாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லி இருக்கிறார். இன்னும் அதிகமாக சொல்லி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதாவது 10 கட்டளைகளை கை கொள்வது என்பது 9ஆம் வகுப்பு படிப்பது போல, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற மலை பிரசங்கத்தை கை கொள்வது என்பது 10ஆம் வகுப்பு படிப்பது போல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதையே கடைபிடித்தாலும் தவறில்லை, செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அதில் 10 கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. அதுவே கர்த்தர் நமக்குள் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படி நாம் நடக்கும் பொழுது பாவம் நமக்குள் இருக்காது. 10 கட்டளைகளும் பரிசுத்தத்தை நமக்கு போதிக்கின்றன. 10 கட்டளைகளும் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழியை காட்டுகிறது. அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்மிடத்தில் பாவம் இருக்காது. பாவம் இல்லாத இடத்தில் பொல்லாத ஆவிகள் நுழைய முடியாது. அப்படி பொல்லாத ஆவிகள் நுழையாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளும் போது நாம் பரிசுத்தமாயிருக்கிறோம், பரிசுத்த பாதையில் நடக்கிறோம், நித்திய ஜீவனை நிச்சயம் அடைந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் நமக்கு பாவம் தான் இச்சை முதலில் வரும், அதன் பின்பு பாவம் வரும். பாவத்தின் விளைவாக மரணம் வரும். முடிவடையும் பொழுது பாவத்தின் விளைவாக அந்த மரணத்திற்கு முன்பாக வியாதிகள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் வருவது இந்த இச்சையின் ஆரம்பத்தினால்தான். இவைகள் எல்லாம் சாத்தான் கொண்டு வருவதற்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டு தான் பாவம். பாவம் என்பது சாத்தானுக்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டு. பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்கும் அனுமதி சீட்டு.
அதிகமான பேர்கள் விரும்புவதுண்டு, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும் என்று. விட்டுவிட மாட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எனக்குள் வர வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், நான் பெரிய அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அது நிஜமான விருப்பம் அல்ல. அந்த விருப்பத்தில் போய் கலந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்பதற்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அவர் வந்தும் நம்மை பரிசுத்தமாக்குவார், இல்லை என்று சொல்லவில்லை. பரிசுத்தத்திற்கு முடிவே இல்லை. ஆனால் அடிப்படை பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதையெல்லாம் விட்டு வைக்கிற மனம் வேண்டும். செயல் பாவம் இருந்தாலும் நம் மனதில் பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கக்கூடாது. அப்போது, அதாவது ஒரு சிகரெட் பிடிக்கிறவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருக்கு சிகரெட்டை விட்டுவிட வேண்டும் என்ற முழு மனம் உண்டு. ஆனால் அவருக்கு முடியவில்லை, நீண்ட நாள் பழக்கம் முடியவில்லை. இந்த நிலையில் இருப்பவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் தீய பழக்கத்தை விரட்டி விடுவார். இப்படியாக அவர்களை காத்துக் கொள்வார். அது நியாயம். ஏனென்றால் அவர் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார். விருப்பம் வந்ததும், அவருக்கும் அந்த விருப்பம் வந்ததும் அந்த ஆவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. சரீரத்தில் தான் அவர் பாவம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆத்மாவை சரிப்படுத்தி அந்த பாவத்தை நீக்கி போட்டு விடுவார். அதாவது ஆவியானவர் ஆளுகை செய்து அதை ஆத்மாவை சரிப்படுத்துவார். ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த காரியங்களை செய் என்று அந்த ஆவிக்கு கட்டளை கொடுப்பார். அந்த ஆவியானது ஆத்மாவுக்கு அதை வெளிப்படுத்தும். இந்த ஆத்மாதான் முடிவெடுக்கும். இதை செய்வேன், இதற்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்பதும் மாட்டேன் என்பதும் அந்த ஆத்மாவின் நிலையை பொறுத்தது. பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற உணர்வு இருக்கிற ஆத்மா கர்த்தருக்கு கீழ்ப்படியும். ஆத்மா, அந்த ஆத்மா இருக்கிறது அல்லவா, அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாது. அந்த வார்த்தை வந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு பாவத்திற்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி என்றால் மனிதன் துர்மார்க்கமாய் இருப்பதும் பரிசுத்தவானாய் இருப்பதும் ஆத்மாவின் முடிவெடுக்குதலில் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது. அவன் ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேத வசனம் தேவை, பிரசனத்தில் ஜெபம் தேவை. நீண்ட நேரம் நாம் கர்த்தரிடத்தில் தினந்தோறும் ஓயாமல் கர்த்தருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் அவசியமாய் இருக்கிறது. நம் ஆத்துமாவை நம் முயற்சியினால் வளைக்க வேண்டும். ஆவி இலவசமாய் கர்த்தரிடத்தில் உடனே ஒரு நொடியில் அதை சுத்திகரித்து விடுவார். நம் ஆத்துமாவை கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். நாம் கேட்கும் போது அவர் வந்து ஆளுகை செய்து நம்மை சரிப்படுத்துவார். வேத வசனங்கள் மூலமாகவும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகவும் நாம் நம் ஆத்மாவை சுத்திகரித்து மனம் திரும்புதல் ஏற்படும். மனம் திரும்புதல் என்பது நம் ஆத்மாவில் ஏற்படும் நிகழ்வாய் இருக்கிறது. இப்படியாக நம்முடைய ஆத்மா செயல்படுகிறது. இப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.